ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பெருவாரியாக ஒரு டேர்ம்ஸ் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கில் கண்டினியூஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டினியூஸ் இன் த சென்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இதில் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் பிகினராக வரைச்ச ஆப்ஷன் பையிங் தெரியாமல் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் வந்துட்டு வர்றது வந்து ஒரு தவறான விஷயம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த ப்ரீமியம் மட்டும்தான் கரையும், சரிங்களா? பட் ஆப்ஷன் பையிங்கில் அது ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த மட்டும் அன்லிமிட்டெட் லாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதனால் லாஸ் கொஞ்சம் ஹியூஜாக இருக்கும், சரிங்களா? அதனால தான் 1வது 2வது படிச்சுட்டு நம்ம 10வது படித்தா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வாங்க. மினிமம் 3 to 6 months உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்போ நான் யதார்த்தமாக உங்களுக்கு ஒரு ஷோ பண்ணுறேன், என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போது பேங்க் நிஃப்டி எவ்வளோ இருக்குது, கரண்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 47,661 ட்ராவல் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் உங்களுக்கு லைட்டாக புரிதல் இருக்கணும். அதாவது என்ன செல் பண்ண போகிறோம், எப்படி ஹெட்ஜிங் பண்ண போகிறோம்னு நான் சொல்ல போகிறேன். இப்போது எல்லாமே அவுட் ஆஃப் த மணியில் தான் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இப்போ நிறையா தருணத்தில் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, ஆப்ஷன் செயின் தான் ரொம்ப ஃபோக்கஸாக கவனிப்போம். இதில் இந்த எல்லோ ஷேடோ அடிச்சிருக்கா, இது என்ன அப்படின்னா இந்த மணி, சரிங்களா? இது புட்டுக்கு இந்த மணி, இது காலுக்கு இந்த மணி. இந்த ஒயிட்டாக இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா இது காலுக்கு அவுட் ஆஃப் த மணி, இது வந்து புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி. இந்த அவுட் ஆஃப் த மணியை பொறுத்த மட்டும் டச்சே பண்ணாதீங்க பிகினராக இருக்கிற வரைக்கும், சரிங்களா? ஏன் அப்படின்னா எக்ஸ்பைரி டே சமயத்தில், இன்றைக்கி எக்ஸ்பைரி டே பேங்க் நிஃப்டி, அதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி எல்லாமே 0.05, 0.10, 0.05 அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஆயிரும், சரிங்களா? மேலே வரைக்கும் பாருங்கள், அவுட் ஆஃப் த மணி எல்லாமே 0 ஆயிரும். இதில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் பிரச்சனை இல்லை, ஆப்ஷன் பையிங் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஒன்று, உங்கள் ப்ரீமியம் ஃபுல்லாகவே காலி ஆயிரும், சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த கரண்ட் வேல்யூவில், சரிங்களா, இதுலேருந்து 47,661 இருக்குல்ல, இதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே போகிறேன், சரிங்களா? இது ரெண்டுமே இந்த மணி தான், 47,600, 47,700. நான் என்ன பண்ணுறேன், கால் ஆப்ஷனுக்கு இந்த மணி எடுக்கிறேன், சரிங்களா? இதுலேருந்து 47,400 கால் ஆப்ஷனை ஆட் பண்ணிக்கிறேன், இந்த மணி. அப்படியே இங்கே போயிட்டு 47,900 புட் ஆப்ஷனை நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போது இதனுடைய சார்ட்டை நான் வியூ பண்ணுறேன். வியூ பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே கால் ஆப்ஷன் இருக்குது, இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா புட் ஆப்ஷன். நான் எதையுமே யோசிக்கலை, நான் யதார்த்தமாக ஒன்று ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போது இதனுடைய 5 minutes டைம் ஃப்ரேம் இருக்கா, 5 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட் மார்னிங், சரிங்களா, எதையுமே செக் பண்ணாமல் கான்ட்ராக்டோட ஃபர்ஸ்ட் 5 minutes கேனோட ஹையில் நான் செல் பண்ணதாக வச்சுக்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி என்ன பண்ணிட்டேன், இது புட்டை நான் செல் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்ன பண்ணிட்டேன், நான் காலையும் செல் பண்ணுறதா வச்சுக்கிறேன். இப்போ நான் மார்னிங்கே செல் பண்ணிட்டேன். ஹெட்ஜிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லைம்மா, நீங்கள் ரெண்டையும் செல் பண்ணீங்க அப்படின்னா அதான் ஹெட்ஜிங். ரெண்டையும் பை பண்ணிட்டீங்க, ஒரு காலையும் புட்டையும் வேறு ஸ்ட்ரைக்கில் நீங்கள் பண்ணிட்டீங்க, இல்லை அதே ஸ்ட்ரைக்கில் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? காலையும் புட்டையும் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஹெட்ஜிங். அதுலேயும் நிறைய பேட்டர்ன் இருக்குது, சரிங்களா? இங்கே உள்ளே வந்துட்டிங்கன்னா ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள் அப்படிலாம் சொல்லி நிறையா படிப்பீங்க. அது 1 by 1 நம்ம ப்ரீவியஸாகவும் நிறையா வீடியோஸில் கொடுத்துருக்கோம். இப்போது நான் செல் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்று லாஸ் ஆகிருக்கு. எது லாஸ் ஆகிருக்கு, கால் ஆப்ஷன் வந்து எனக்கு லாஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து 192 நான் செல் பண்ணியிருக்கேன் மார்னிங் சமயத்தில், முதல் 5 minutesல. அப்படியே அது மேலே எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா 224 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 32 பாயிண்ட் கிட்ட எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு லாஸ் ஆகிருக்கு. அதே போல் நான் என்ன பண்ணுறேன், புட் ஆப்ஷனை போய் செக் பண்ணால் இது காலில் எனக்கு 32 பாயிண்ட் லாஸு, சரிங்களா? நான் என்ன ரெண்டுமே செல் பண்ணிட்டேன். புட்டில் பார்த்தா 634 பார்த்தீங்கன்னா 274 போயிருக்கு. கீழே இறங்க நமக்கு ப்ராஃபிட்டு 340 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட், சரிங்களா? இந்த 32 கழிச்சிருங்க, சரிங்களா? கழிச்சிட்டிங்க, இந்த லாஸை கழிச்சிட்டிங்க அப்படின்னா 300 பாயிண்ட் கிட்ட நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டில் தான் போயிருக்கும், சரிங்களா?
இதுதான் ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். இதில் என்ன ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட்டு தேவைப்படும். அந்த ஒன்று தான். சரியாக நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். இதில் கொஞ்சம் சில பாயிண்ட் இருக்குது. அதனால தான் என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்குற விஷயமே ஆப்ஷன் பையிங். ஏன்னா அதை சரியாக கற்றுக்கிட்டாங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு மானை வேட்டையாடுற மாதிரி தான். இப்போ ஒரு மான் இருக்குது, இந்த மானை நீங்கள் வேட்டையாடணும் அப்படின்னா நிறையா ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த மானை எங்கே கொண்டு போகணும், இந்த மானை எப்படிலாம் வேட்டையாடணும், நம்ம வச்சுருக்க அந்த எக்யூப்மெண்ட் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும், இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிய வந்துடும். இப்போது நம்ம ஒரு 100 டைம்ஸ் அட்டன் பண்ணால் 90 டைம்ஸ் என்ன பண்ணிடுவோம், வின் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு நிறையா அனுபவம் இருக்குது, நம்மகிட்ட சரியான எக்யூப்மெண்ட் இருக்குது, நம்ம அடிச்சிடலாம். ஆனால் புதுசாக வரைச்ச எப்படி வலையை பின்னணும், அந்த மானை பிடிக்கிறதுக்கான ஹண்டிங் பாயிண்ட், எப்படி கத்தியை பிடிக்கணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சில டைம் எடுக்கும். சரிங்களா? அதை சரியாக பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.